மட்டன் கொந்தன கறி வடை எப்படி வந்து பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து மட்டன் வந்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இது மாதிரி சின்ன சின்ன பீஸாக வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து 1 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, டம்ளரில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி. இது மாதிரி டம்ளரில் வந்து இது மாதிரி டம்ளர், அதாவது இந்த சைஸு, இதில் வந்து ஃபுல்லாக வந்து கடலைப்பருப்பு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து ஊற வச்சுக்கோங்க. 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டு இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து பச்சரிசி வந்து போட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ வந்து உங்களுக்கு வந்து பச்சரிசி ஆட் பண்ணும்போது வடை வந்து பொறன்னு வரும். இன்னொன்று வந்து எண்ணெய் வந்து வடையில் அவ்வளோவா இழுக்காது. 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு வந்து போட்டுக்கோங்க. அதாவது நீங்கள் வந்து கடலைப்பருப்பை வந்து கொஞ்சம் வந்து குறைன்னு அரைச்சிக்கோங்க. இதில் வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு பச்சை மிளகாய், அதாவது ஒரு சின்ன பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி வந்து நாங்கள் போட்டிருக்கோம். இப்போது கறி வந்துடுச்சு. இதை வந்து தண்ணி இருந்தால் வந்து நீங்கள் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு போடுங்க. தண்ணியோடு ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வடை மாவு வந்து தட்டை வராது. நல்லா ட்ரை பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி நாங்கள் வந்து மாவு வந்து கம்மியாக எடுத்துருக்கோம், அதாவது வடை மாவு கம்மியாக எடுத்துக்கனால கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கோம். நீங்கள் அதிகமாக போடுறதா இருந்தால் வந்து கொஞ்சம் எண்ணெய் வந்து மிதக்கவே வந்து ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து ஒரு வடையாக இது மாதிரி வந்து தட்டி நம்ம எண்ணெயில் போட வேண்டியதான். ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஃபுல் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். கொஞ்ச நேரம் கழித்து வடையை நம்ம மெதுவாக வந்து திருப்பி போடலாம். அதாங்க மொறு கறி வடை ரெடி.